வணக்கம். ஃப்ரீடம் நியூஸிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை ஒட்டி மிக அழகாக ஓடிக்கொண்டிருப்பது தஞ்சை பொது ஆற்றுப்பாலம். இந்த ஆற்றுப்பாலத்தை ஒட்டி அமைந்திருப்பது சிவாஜி நகர். இந்த நகரை ஒட்டி அமைந்திருப்பது ஆரமச் தெரு. இப்பகுதியில் சானிட்டரி லேபர் காலனி என்று 1953ஆம் ஆண்டு கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் திரு எஸ்.ஆர். பிரகாஷ் என்பவரால் திறந்து வைக்கப்பட்ட கல்வெட்டுடன் காட்சியளிக்கிறது இந்த அழகிய கிராமிய வீசும் நகர். இப்பகுதியில் தஞ்சை மாவட்ட திராவிடர் தமிழர் கட்சி மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து உள்ளிருப்பு தொடர் போராட்டத்தை கடந்த 2 நாட்களாக நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் ஏன் என்று அப்பகுதி பெண்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தோம். மேலும் இந்த போராட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் வலியுறுத்தியிருப்பது, அருந்ததி மக்களின் மீதான தீண்டாமையை கடைப்பிடிக்காதே, அருந்ததியர் மக்களுக்கு குடியிருக்க வீடு, செத்தபின் சுடுகாடு வழங்கிடு, 3 தலைமுறையாக தூய்மை பணியாளராக இருந்து வரும் அருந்ததிய மக்களை அப்புறப்படுத்தும் முயற்சியை கைவிடு, 70 ஆண்டுகளுக்கு மேல் அருந்ததியர் குடியிருப்பில் குடியிருந்து வரும் அருந்ததியர் மக்களுக்கு அதே இடத்தில் தனித்தனி வீடுகள் கட்டி கொடு. வீடு கேட்டு பலமுறை மனுக்கள் கொடுத்தும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை. ஏன்? பாதிக்கப்பட்ட 44 அருந்ததிய குடும்பங்களுக்கு அதே இடத்தில் குடியிருக்க வீடுகள் கொடு என்று இந்த வரிகளை எழுதி வைத்து இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீ எந்த ஊரை சேர்ந்தவங்க? என் பேர் உமா மகேஸ்வரி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தேன். சரி, இந்த ஏரியா பேர் என்னம்மா? இந்த ஏரியா பேர் வந்து எஸ்எல் காலனி என்கிற ஆரம்பிச்சு காலனி. சரி, இப்போ பந்தல் போட்டு எல்லா ஆண்கள் பெண்கள்லாம் 100 பேர் உள்ளே இருக்கீங்க. என்ன காரணத்துக்காகமா? நாங்கள் 71 வருடமாக இங்கே வசித்து வருகிறோம். எங்கள் முன்னோர்கள் ராசாமிராசு மருத்துவரில் அருந்ததி சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த தாத்தா பாட்டிங்க, எங்கள் தாத்தா பாட்டிங்க இங்கே தான் பணியாற்றி வந்தாங்க. அவங்களுக்கு 3 தலைமுறைமாக நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு இருப்பிடம் வேணும். எங்களுக்கு மாநகராட்சியிலேருந்து கரண்ட்டையும் தண்ணியும் கட் பண்ண வராது காரணத்தினால நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுத்தியிருக்கோம். இது ஆங்கிலேயர்கள் கொடுத்த இடம். அந்த இடத்த எங்களுக்கு வீடு வழங்கி தருமாறு நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுறோம். நாங்கள் என் பேர் தங்கமணி. நாங்கள் இங்கே தான் ரொம்ப 3 தலைமுறையாக எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்தாங்க. இங்கே தான் நாங்கள் வசித்து வரோம். இப்போ திடீர்னு இடிக்க வரணும் காலி பேட சொல்லியிருக்காங்க. நாங்கள் அருந்ததி கட்சிக்காரங்க மக்கள். அதனால் நாங்கள் மின்சாரத்தையும் தண்ணி வசதியெல்லாம் கட் பண்ண பார்க்குறாங்க சார். நாங்களுக்கு நாங்கள் இங்கே தான் குடியிருக்கோம், இங்கே தான் நாங்கள் இருக்கணும். எங்களுக்கு இதுதான் கொடுக்கணும். மின்சாரம், தண்ணி வசதி, கொஞ்சம் எல்லா வசதியும் கவர்மெண்ட் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். என் பேர் காயத்ரி. நானும் இங்கே ஆரம்பிச்ச காலனியில் தான் இருக்கேன். 3 தலைமுறையாக எல்லோரும் இங்கே தான் இருக்கோம். எங்களுக்கு தண்ணியும் கரண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால எங்களுக்கு வந்து இந்த வீடை வந்து எப்படியாவது எங்களுக்கே கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு உங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டு விரும்பி கேட்டுக்கிறோம். மதிப்பிற்குரிய மாவட்ட கலெக்டர் அம்மா அவர்களே, நீங்களும் எங்களை மாதிரி தாயுள்ளம் கொண்டவங்க தான். நாங்களும் ஒரு பெண்ணு தான். எங்களோட இதையும் நீங்கள் வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு, எங்களோட கோரிக்கையை நீங்கள் மனசில் ஏற்றுக்கிட்டு, இந்த ஏரியாவில் நாங்கள் வசித்து வந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு நல்லது செய்வீங்கன்னு நாங்கள் ரொம்ப நம்பிக்கிறோம். உங்கள் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கோம். நீங்கள் மாவட்ட கலெக்டர் அம்மா நேரடியாக இங்கே வந்து எங்களோட கோரிக்கையெல்லாம் ஏற்று எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நாங்கள் ரொம்ப நம்பி இருக்கோம்.